ஓம் சாந்தி. தினமும் அமிர்த வேளையில் நாள் முழுவதற்குமான கவனம் கொள்ளுங்கள். சுயத்தின் சோதனை செய்யுங்கள். அமிர்த வேளை முதல் கொண்டு என்ன விரதம் எடுத்திருக்கிறேனோ அதன்படி நடந்து கொண்டிருக்கிறேனா என்று உங்களை நீங்களே சோதனை செய்யுங்கள். என்ன சங்கல்பம் செய்ய வேண்டும், என்ன பேச்சு பேச வேண்டும், கர்மம் செய்யும் பொழுதும் எப்படி கர்ம யோகியின் ஸ்திதியில் இருக்க வேண்டும். இந்த விரதம் எடுத்திருக்கிறீர்கள் தானே? இல்லறத்தில் இருந்தாலும் தாமரை மலர் போல இருப்பேன். இதுவும் விரதம் எடுத்துள்ளீர்கள் அல்லவா? யார் தாமரை மலர் போல இருப்பாரோ அவர் சூழ்நிலைகளுக்கு வசப்பட்டு இருக்க முடியுமா என்ன? அவரோ ஞாரா விலகியும் மற்றும் பியாரா பிரியமாகவும் இருக்க வேண்டும். சிரேஷ்ட விருத்தியில் நிலைத்திருந்தால் எப்பேற்பட்ட சூழ்நிலை, அதிர்வலைகள் போன்றவை உங்களை நிலைகுலையச் செய்ய முடியுமா என்ன? விருத்தி மூலமாகவே வாயுமண்டலம் அமைகிறது. உங்களது விருத்தி சிரேஷ்டமாக இருந்தால் விருத்தியின் ஆதாரத்தில் வாயுமண்டலத்தை சுத்தமாக ஆக்கிவிடும் அளவிற்கு சக்தி இருக்கிறதா? இல்லை, வாயுமண்டலத்தின் சக்தி அதிகமாக இருக்கிறதா? அந்த நேரத்தில் உங்களையே பாருங்கள். நான் என்ன, என்னை, என் தந்தையை, எனது நிலையை மறந்து விட்டேனா என்ன? இந்த விரதத்தை இப்பொழுது உறுதிப்படுத்துங்கள். பின் பாருங்கள் எப்படி வெற்றி அடைகிறீர்கள் என்று. ஆனால் இதற்காக என்ன விரதம் மேற்கொண்டுள்ளீர்களோ அதை திரும்ப திரும்ப புத்தியில் சிந்தனை செய்யுங்கள். என்னென்ன வாக்குறுதிகள் தந்தையிடம் கொடுத்திருக்கிறேன், என்ன விரதம் மேற்கொண்டுள்ளேன் என்று. அப்பொழுது இந்த விரதம் புதுப்பிக்கப்பட்டு விடும். ஸ்மிருதியில் இருக்கும். மேலும் எவ்வளவு ஸ்மிருதியில் எவ்வளவு நிலைத்திருக்குமோ அவ்வளவு சக்தி இருக்கும். அமிர்த வேளை முதல் கொண்டு எனது திருஷ்டி ஸ்திதி ஒரே சீரானதாக அலௌகீகமானதாக இருக்கிறதா என்று ஒவ்வொரு நடத்தையையும் சோதனை செய்யுங்கள். முகத்தின் தோற்றம் சதா மகிழ்ச்சி நிறைந்து இருக்கிறதா, இல்லை அவ்வப்பொழுது மாறிக்கொண்டே இருக்கிறதா? யோகத்தில் அமரும் பொழுது மட்டும் அல்லது ஏதாவது விசேஷ சேவையின் பொழுது மட்டும் அலௌகிக ஸ்மிருதி அல்லது விருத்தி இருக்கிறதா, அல்லது சாதாரண காரியம் செய்யும் பொழுதும் கூட முகமும் நடத்தையும் அவ்வாறு விசேஷமாக இருக்கிறதா? யாராவது உங்களை பார்க்கும் பொழுதும், நீங்கள் காரியத்தில் மிகவும் பிஸியாக இருக்கும் பொழுதும், ஏதாவது குழப்பத்தின் விஷயம் முன்னால் இருக்கும் பொழுதும் சரி, உங்களை அலௌகீகமானவர் என்று நினைக்கிறீர்களா? எனவே சோதனை செய்யுங்கள். பேச்சு, நடை, முகம் சாதாரண காரியத்தில் கூட விலகியும் பிரியமானதாகவும் அனுபவமாகிறதா? எந்த ஒரு நேரத்திலும் திடீரென்று எந்த ஒரு ஆத்மா உங்கள் முன் வந்து விட்டாலும் கூட உங்களது எண்ண அலைகள் மூலமாக, பேச்சு நடத்தை மூலமாக இவர் அலௌகிக ஃபரிஷ்தா ஆவார் என்று நினைப்பார்களா? அமிர்த வேளை எழுந்தது முதல் உங்களை கவனம் என்ற தண்டவாளத்தின் மீது நடத்த வேண்டும். தண்டவாளத்தின் மீது வண்டி சரியாக ஓடும் அல்லவா? எனவே நாள் முழுவதிலும் அந்த மாதிரி எந்த பேச்சும் பேசவில்லை. மனதில் எந்த ஒரு வீண் சங்கல்பமும் வரவில்லை. தவறான எந்த செயலும் செய்யவில்லையே என்று சோதனை செய்யுங்கள். ஒவ்வொரு சங்கல்பத்தின் மீதும் முன்கூட்டியே கவனம் இருக்கட்டும். யோகத்துடன் யோகயுக்த் கூடிய நிலையில் இருக்கும் பொழுது தானாகவே யுக்திகளுடன் சரியான கூடிய சங்கல்பம், பேச்சும் மற்றும் செயல் இருக்கும்.